செந்தில் பாலாஜியை கைது செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் துவங்கியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நிரஞ்சன். இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இழுத்தடிப்பவர் செந்தில் பாலாஜி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் 2 முக்கிய விஷயங்கள் நடந்தது. ஒன்று, இன்று காலை 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுதான் இந்த வழக்கை விசாரிப்பதாக இருந்தது. திடீரென்று அமர்வில் இருந்த நீதிபதி மோகனா அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜி விவகாரத்தில் வழக்கறிஞராக தான் இருந்திருப்பதால் நீதிபதியாக தான் தொடர முடியாது என சொல்லி அவர் விலகுவதாக அறிவித்தார். பிறகு ரொம்ப ரேரஸ்ட் என்று சொல்வார்கள், ஒரே நாளில் வேறு ஒரு அமர்வு அமைக்கப்படுவது என்பது. அந்த வகையில் செந்தில் பாலாஜியுடைய இந்த முன்ஜாமீன் கோரிய மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி, தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் ஜாய் மல்யா பக்ஷி ஆகிய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அதில் தமிழ்நாடு அரசு சார்பில் செந்தில் பாலாஜிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்கள். இந்த டாஸ்மாக் முறைகேடு என்பது 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நிறைந்த ஒரு வழக்காக இருக்கிறது. செந்தில் பாலாஜி தொடர்ந்து வெளியில் இருந்தார் என்றால் அவர் சாட்சியங்களை கலைக்கக்கூடும். எனவே அவருக்கு எந்த நிவாரணமும் வழங்கக்கூடாது. செந்தில் பாலாஜி எந்தெந்த துறைகளிலெல்லாம் அமைச்சராக இருந்திருக்கிறாரோ அத்தனை துறைகளிலும் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அவர் தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய நபர். அது மட்டும் இல்லாமல் அடிப்படையிலான விசாரணையை நடத்துவதற்கு கூட எங்களுக்கு இதன் மூலமாக வாய்ப்பில்லாமல் போய்விடும். எனவே முன்ஜாமீன் வழங்காதீர்கள் என்ற திட்டவட்டமான வாதங்களை முன்வைத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அந்த வாதங்களை ஏற்க மறுத்தார்கள். உங்களுக்கு வழக்கு விசாரணைக்கு வேண்டும் என்றால் நீங்கள் சம்மன் கொடுங்கள், அவர் ஆஜராகி விசாரணைக்கட்டும். ஆனால் இந்த விவகாரத்திற்கும் முன்ஜாமீன் வழங்குவதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவதற்கும் என்ன காரணம் இருக்க போகிறது, வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட் அப்படின்ற அந்த ஆங்கில வார்த்தையும் அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி தனது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் சொன்ன பொழுது செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து ஏற்கனவே மற்ற வழக்குகளில் இருப்பதால் பாஸ்போர்ட் ஒப்படைக்கப்பட்டுதான் இருக்கிறது, மற்ற வழக்குகளில் முழுமையான ஒத்துழைப்பு என்பதை வழங்கி வருகிறேன், எனவே தனக்கு ஜாமீன் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், முன்ஜாமீன் வேண்டும் என்ற ஒரு வாதங்களை அவர் வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அடுத்த 4 வார காலத்திற்கு பிறகுதான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள். இடைப்பட்ட காலத்தில் செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது, எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முழு ஒத்துழைப்பை செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணையின் பொழுது வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் சொன்ன பொழுது அதை பதிவு செய்து கொள்ளுங்கள், நான் நிச்சயமாக முழு ஆதரவையும் முழு ஒத்துழைப்பையும் வழங்குவேன் என்பதையும் அவர் திட்டவட்டமாக செந்தில் பாலாஜி தரப்பில் சொன்னதையும் நீதிபதிகள் குறித்து கொண்டார்கள். தற்பொழுது வழக்கின் விசாரணை 4 வார காலத்திற்கு பிறகு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு மொமெண்டாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.